Hello friends, welcome to JJ channel. நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லோரும் சம்மர் வெக்கேஷனில் இருப்பீங்க. இப்போ சின்ன கிளாஸஸ்லாம் 1 to 13 வரைக்கும் தான் ஸ்கூல் இருந்தது, May 13 வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் லீவ் விட்டாச்சு. ஏதாவது சம்மர் கேம்ப் இதெல்லாம் போய் கிளாஸஸ்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லான கிளாஸஸ் எடுத்து அட்டன் பண்ணிகிட்ருப்போம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம சின்னதாக பெயிண்டிங்ஸ் ஒன்று பிகினர்ஸ்க்கு வேண்டி பார்க்க போகிறோம். இது நம்ம சாதா ஒரு பிளாக் ஷீட் எடுத்து அதை ஒரு அட்டையில் ஒட்டி சின்ன ஃப்ளவர்ஸ் இதை நம்ம ஒரு ரவுண்ட் ப்ரஷ் வச்சு எல்லோ கலர்ஸ் வச்சு எப்படி பெயிண்ட் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸ் வச்சு தான் இது ரவுண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம எல்லோ கலர் எடுத்துருக்கோம், acrylic கலர். அதை வச்சு இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். வாட்டர் இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சிடணும். சும்மா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரோக். இது நான் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், பெயிண்ட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்து ப்ரஷ்ஷில் பெயிண்ட்டை நல்லா லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்து எடுத்துனீங்கன்னா போதும். இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளவர்ஸாக பண்ணலாம். நம்ம பண்ணும்போதே அது உங்களுக்கு பெட்டல் ஷேப்க்கு வந்துடும். பெயிண்ட் எந்த அளவுக்கு ப்ரஷ்ஷில் லோட் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். பார்த்திங்கன்னா அக்ரிலிக் கலர்ஸில் உங்களுக்கு ஒரு பாட்டில் ஒரு 20 ரூபாக்குள்ளே தான் வரும். சின்ன சின்ன கிஃப்டாகவும் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ஃப்ளவர்ஸ் வச்சு எல்லா கலர்ஸும் வச்சு ஃப்ளவர்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லையா, ஒரே கலர்ஸ் ஃப்ளவர்ஸ் கூட நம்ம பண்ணலாம். ப்ரஷ்ஷில் நல்லா லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக இப்படி பண்ணிங்கனாலே போதும், அந்த ஷேப் வந்துடும் நமக்கு. இப்போ நான் வெறும் இதில் எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் செய்ய போகிறேன். நீங்கள் இதில் கலராகவும் என்ன கலர்ஸ் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். கலர்ஸ் லோட் ஆகலைன்னா நம்ம திருப்பி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய பெயிண்டிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பிளாக் போர்டோ இல்லை பிளாக் ஷீட் கூட வாங்கி நம்ம பெயிண்டிங் பண்ணிக்கலாம்.
பார்த்திங்கன்னா நம்ம எல்லோ கலர் பண்ணியாச்சு. எல்லோ கலர் பண்ணோன்னா ப்ரஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு லிட்டில் பிட் அது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம நான் க்ரீன் கலர் வச்சுருக்கேன். அது ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதோட கொஞ்சம் நம்ம எல்லோ மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் லைட் க்ரீனாக கிடைக்கும். லைட் க்ரீனாக கிடச்சோன்னா அதை நமக்கு அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும் லீஃபோட இதுக்கு. பார்த்திங்கன்னா முடியிலே எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் எல்லோவும் இந்த டார்க் க்ரீனும் மிக்ஸ் போது நமக்கு ஒரு லைட் க்ரீன் மாதிரி கிடச்சிரும், ஷேட் கிடச்சிரும். இப்போ அதை நம்ம இந்த லீஃப்க்கெல்லாம் லோட் பண்ணலாம். இன்னைக்கு கொஞ்சம் கூடி நம்ம அதை லைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சின்னதாக நம்ம வீட்டில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை நம்ம நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஃபேப்ரிக் கிளாத்தில் பண்ணுற மாதிரியும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து அந்த லீஃபோட ஷேப் வரும்போது அப்படியே அந்த எண்டிங்கில் வரும்போது அப்படியே ப்ரஷ்ஷை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா லீஃப் நல்லா பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள். இப்போ நான் பிக்னஸ்க்கு வேண்டி இந்த இது பண்ணியிருக்கேன். இது நீங்கள் குழந்தைங்கள இப்போ லீவில் கொஞ்சம் மொபைல் பார்க்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கில் இறங்குனிங்கன்னா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா கிஃப்ட் இதுவும் நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம பிளாக் கலர்ஸ் வச்சு அங்கங்கே டாட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சிம்பிள் பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். இது கொஞ்சம் ட்ரை ஆனோன்னா சென்டர்லலாம் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம குட்டீஸ்க்கு சொல்லும்போது சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் பண்ணலாம். இதை நம்ம இனி கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி கிஃப்டாகவும் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.